வணக்கம் நண்பா, நான் உங்கள் நண்பன் ரத்னகுமார். கற்கும் படலம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணுற வெபினாரை இல்லை கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணுற கிளாஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதாவது பொதுவாக கூகுள் மீட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய வீடியோக்கள் இருந்தாலுமே இந்த வீடியோவில் சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே, இப்போது கூகுள் மீட்டில் இப்போ ஒரு வெபினாரை நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு டெமோ வெபினார் தான். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப் அந்த எண்ட்லேருந்து பேச போகிறாங்க. பட் ஆனாலும் ஒரு ஒரிஜினல் வெபினார் மாதிரி தான். இப்போ இந்த வெபினாரை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். என்னோட லேப்டாப்லையோ இல்லை என்னோட பிசிலையோ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்றத தெளிவாக இங்கே சொல்ல போகிறேன், கேட்டுக்கங்க. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிலிமோரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பெய்டு காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. பட் ஃபிலிமோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீ தேவைப்படும். பட் ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லை வெபினார் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அது ஃப்ரீ தான். ஸோ அதனால் ரெண்டுமே இப்போதைக்கு ஃப்ரீயான சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த டெமோவை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே காட்டுறதுக்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஓபிஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னால் ஓபிஎஸ்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு காட்ட முடியாது. பட் ஆனால் ஃபிலிமோராவில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு ஈஸியாக காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வெபினார் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஹோம் ஸ்க்ரீன் எனக்கு தெரியுது. ஸோ இதில் அவங்க மைக் எல்லாமே மியூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இப்போ எல்லாமே மியூட் ஆகிருக்கு. நான் சொன்னதுக்கப்புறம் தான் பேசுவாங்க அவங்க. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வெபினாரில் வந்தாச்சு. சிம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெபினாரில் வந்தாச்சு. வெபினாரில் வந்தோடனே சில ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வெபினார் மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மோர் ஆப்ஷன் போங்க. மோர் ஆப்ஷனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேஞ்ச் லேஅவுட்டில் போயிட்டு ஸ்பாட்லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பாட்லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பாட்லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் பேசுகிறாங்களோ அவங்களுடைய விண்டோவை மட்டும் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அது மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபுல் வியூ கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எனக்கு அந்த இந்த டேப் இருக்குல்ல, கூகுள் க்ரோம் டேப், எந்த டேப், இது எதுவுமே எனக்கு ஷோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தேவையானதில் வச்சு இப்போ அந்த சாஃப்ட் ஃபிலிமோரா யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஃபிலிமோராவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபிலிமோராவை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்துடும். இந்த மாதிரி விண்டோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் சிம்பிள் போட்டிருக்கும். ரெக்கார்ட் சிம்பிள் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கில் போயிட்டு ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபிலிமோரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல, இல்லை ஃபிலிமோரா எங்கே டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பிசி ஸ்க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த ஃபிலிமோரா ரெக்கார்ட் பண்ணுற ஸ்க்ரீன் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும், இன்னொன்று ஸ்பீக்கர் இருக்கும். இப்போ மைக்கு நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால சுற்றி இருக்கிற சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ எனக்கு சுற்றி இருக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டில் டிவி ஓடுதோ இல்லை இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ்லாம் வெளியில் இருக்குது. எனக்கு இதெல்லாம் கேட்டுச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவை நான் பின்னாடி ப்ளே பண்ணும்போது இங்கே இருக்கிற சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே மைக் ஆஃப் பண்ணுறேன். மைக் ஆஃப் பண்ணுற மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அங்கே என்ன சவுண்டு கேட்டாலுமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் டிவி ஓடுதோ, நீங்கள் ஒரு வெபினார் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, வீட்டில் டிவி ஓடுது, இல்லை பசங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த மைக்கை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சவுண்ட் எதுவுமே கேட்காது. ஒன்லி ஸ்பீக்கர் மட்டும் ரெகக்னைஸ் ஆகும். ஸ்பீக்கர் என்ன ரெகக்னைஸ் ஆகும்னா இப்போ ஆப்போசிட் எண்டில் உங்களுக்கு யாராவது பேசினாங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ரெகக்னைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஒய்ஃபை நான் பேச சொல்கிறேன். So now we are going to see about the meaning of perception. Okay. The pros. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த க்ரீன் பாப்பப் ஆயிருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னோட ஸ்பீக்கர் மட்டும் ரெகக்னைஸ் ஆகுது. இப்போ நான் பேசுறது என் மைக் ரெகக்னைஸ் ஆகல. திருப்பி மைக் ஆன் பண்ணால் ரெகக்னைஸ் ஆகிருக்கும். மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம்னா நம்ம உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களே, இது எங்கே சேவ் ஆகணும்னு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் டு ஃபோல்டர் கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பா இல்லை ஏதாவது ட்ரைவில் வேறு ஏதாவது ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ட்ரைவில் சேவ் பண்ண ஆசைப்பட்டு போடுங்க. நான் எஃப் ட்ரைவில் ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ அதில் சேவ் பண்ணு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே சமயம் வெபினாரும் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெபினார் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு வெபினார் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. So the meaning of perception contains the process by which people select, organize, interpret, retrieve and respond to some information. Perception may differ from person to person. Each individual perceives the same situation differently, but the individual organize and interpret things based on their past experience and the important இப்போ நம்ம வந்து values. பார்த்தாச்சு. இப்போ அவங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழே இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுற சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுற சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்று ஓப்பன் ரெக்கார்டர் கொடுக்கலாம், இல்லை வந்து ட்வீட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ட்வீட் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓப்பன் கொடுக்கறதுனால வந்து நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறதுனால மறுபடியும் அந்த பாப்அப் விண்டோ வர வரும். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே ட்வீட் விண்டோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா எனக்கு ஓப்பன் ஆகும். ஃபிலிமோரா ஓப்பன் ஆகி எனக்கு அந்த வீடியோ வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும். இங்கே மட்டும் சேவ் ஆகிருக்காது. நான் இங்கே சொன்ன மாதிரி அந்த எஃப் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ட்ரைவில் ஃபிலிமோரான இருக்குது ஃபோல்டரில் ஃபஸ்ட்டாக இப்போ சேவ் ஆன ஃபைல் இங்கே வந்து உட்கார இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க என்னென்னலாம் பேசினாங்கோ, நான் என்னென்னலாம் ஸ்க்ரீனில் பண்ணணும், அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். So the meaning of perception contains the process by which people select, organize, interpret, retrieve and respond to some information. Perception may differ from person to person. Each individual perceives the same differently, but the individual. ஓகே, இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்தாச்சு. நம்ம ஃபிலிமோரா யூஸ் பண்ணி ஒரு வெபினாரை கூகுள் மீட்டில் வெபினார் மட்டும் கிடையாதுங்க, கூகுள் மீட்டில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை கூகுள் மீட் சாதாரணமாகவே கூகுள் மீட் கனெக்ட் பண்ணாலே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தாங்க சிம்பிளான ஐடியா. நான் வெபினார் ஏன் சொல்கிறேன்னா ப்ரிடாமினண்டாக இப்போ எல்லாரும் வெபினார் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் லெக்சர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் இன்பில்ட்டாகவே ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்க முடியும். பட் ஃப்ரீ ஆப்ஷனில் நீங்கள் ஃபிலிமோரா யூஸ் பண்ணி இல்லை வந்து ஓபிஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது கூகுள் மீட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார்.